இலங்கை வாழ் மக்களுக்கு கடந்த ஓரிரு நாட்கள் மிகவும் சிக்கலான நாட்கள், மிகவும் வருத்தத்தை தரக்கூடிய இக்கட்டான நாட்களாகவே அமைந்திருக்கின்றன. காரணம், இந்த காலநிலை சீர்கேடு காரணமாக வெள்ளப்பெருக்கு, அது மாத்திரமில்லாமல் மண் சரிவு, இன்னும் சூறாவளி அபாயம் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் முகம் கொடுத்து வருகிறோம். கடினமான சூழ்நிலை தான். ஆனாலும் இதை கடந்து வருவதற்கு மிகப்பெரிய ஒரு மனதைரியம் வேண்டும். வீணாக அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியான விஷயங்களை சரியான நேரங்களில் நாங்கள் செய்கிற நேரம் இந்த பிரச்சனையிலிருந்து இலகுவாக மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவதானமாக இருங்க, என்ன நடக்க போகிறது அப்படின்ற அவதானமாக இருங்க. உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவதானமாக இருங்க. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற அவதானத்தோடும் இருங்க. நிச்சயமாக இந்த சூழ்நிலையை நம்ம தாண்டி வந்துடலாம். அது ஒரு புறம் இருக்க, இன்னும் ஒரு விஷயம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. என்ன அப்படின்னா, இவங்களுக்கு, அதாவது நீங்கள் இந்த இயற்கை இடரினால் பாதிக்கப்படாமல் இருக்கலாம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு உங்களுடைய உதவிகளை செய்யுங்க, அதற்கு முன்வாங்க. இன்னும் குறிப்பாக நிறைய வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கீங்க. அப்படி வரும், இப்படி வரும், அது சரி, இது சரி அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை சமூக வலைத்தளங்களில் நம்ம சேஃபாக இருந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், வதந்திகளை பரப்பாதீங்க. ஊர்ஜிதமான தகவல்களை மட்டும் பரப்புங்க, அதை கொண்டு போய் சேருங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வதந்தியை பரப்புகிற நேரம் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற இந்த இடர்களுக்கு முகம் கொடுத்துட்டு இருக்கின்ற அந்த நபர்கள் அந்த காணொலியோ அந்த போஸ்டையோ பார்க்குற நேரம் அவங்களுடைய மனோநிலை எப்படியாக இருக்கும், எப்படி அவங்க பயப்படுவாங்க அப்படின்றத அறிந்து நம்ம ஒவ்வொரு தகவல்களையும் ஒவ்வொரு செய்தியையும் பரப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். எனவே அவதானமாக இருப்போம். நம்ம அவங்களுக்கு உதவி செய்யலை அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்மளால் அவங்களுக்கு உபத்திரம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத தான் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். எனவே அவதானமாக இருப்போம். நம்ம எல்லாருக்குமே இந்த இயற்கை இடரில் இருந்து மீண்டும் எங்களுடைய இலங்கையை கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. எங்களுடைய சகோதரர்களுக்காக நாங்கள் முன்வருவோம். நம்மளால் முடிஞ்ச உதவியை, எப்படியான உதவியாக இருந்தாலும் சரி, நம்ம செய்வோம். எல்லோரும் சேர்ந்து மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அன்பாக ஞாபகப்படுத்துகிறோம். எல்லோருக்கும் எங்களுடைய பிரார்த்தனைகள்.